வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற வாட்டர் பாட்டிலை வச்சு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடலாம் வாங்க. லேபிளை நீக்கிடலாம். இப்போது இதில் கத்தியை சூடு பண்ணி இது போல் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அது வழியாக கத்திரியை நுழைச்சி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு அங்குல அகலத்துக்கு கட் பண்ணிடலாம். சின்ன கிச்சனாக இருக்குது, நிறைய பொருட்களை ஆர்கனைசர் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியலன்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதை பாருங்கள், கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் குட்டி குட்டி ஃபுட் பாக்ஸில் நம்மளுக்கு தேவையான பொருட்களை போட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இது போல் டப்பாக்களை பக்கத்தில் அடுக்குனா நிறைய இடம் செலவாகும். ஒன்று மேலே ஒன்று அடுக்குனா எடுக்கும்போது தவறி எல்லாமே கீழே விழும். இதில் 15 நாள் இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து யூஸ் பண்ணுற பொருட்களாக பார்த்து ஆர்கனைஸ் பண்ணிங்க. இதை டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு போர் அடிக்கும். டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்கனைசரை இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். இது போல் பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமாக ஒரு லைக் கொடுத்துருங்க.